ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பட்டாணி வறுவல். பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக் மட்டும் பண்ணால் போதும். ஒரு விசில் வச்சு இறக்கிக்கோங்க. அதே மாதிரி சைட் பை சைடு நம்ம வந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் எதுக்காக இதை வந்து பாயில் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம பண்ணுற மெத்தட்லேயே ஆட் பண்ணலாம். நான் எதுக்காக பாயில் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய கிட்டுக்கு வந்துட்டு பாயில்டு பட்டாணி தான் பிடிக்கும், பாயில்டு பீஸ் தான் பிடிக்கும். அதுக்காக தான் நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லை நம்ம டேரெக்டாக பேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டொமேட்டோஸுமே நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணினதுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டு நீங்கள் லிட் போட்டு மூடிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மசாலாஸ். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள். வேறு எந்த மசாலாஸுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆர் 2.5 டீஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண பட்டாணியை போட்டுட்டு பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த தண்ணி, அதையே சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பத்தாதப்போ நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒருக்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ சால்ட் உங்களுக்கு எதுவும் பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி வந்துட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி கெட்டியாக இருக்கும். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ நம்ம பட்டாணி வறுவல் ரெடி.